உள்ளகம்பி சொல்லுங்க இப்போ பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம். தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ அரசாங்க அதிபர் வந்து காணி உரிமையாளர்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு. அந்த பிஹாரியை காணியை 4 கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி இப்படி தான் இது 4 கட்டம் 3 கட்டம் என்ன சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. எடுக்கிறது என்ன, நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதில் அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லது உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு இந்த போராட்டம்? நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண அப்புறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமி எல்லாம் கதைச்சோ நேற்று முந்தினான் இல்லை. இல்லாட்டி இவ்வளவு காலம் இல்லை ஒரு தரம் கதைக்காம இருந்த இந்த இப்போ இருக்கிற இந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் சாமியும் இப்போ நேற்று முந்தினால் கதைச்சு பண்ணுவேன். இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கலாம். என்ன மாதிரி அது நல்லதாக தான் வெறும் முன்னுக்கும் அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம். சாது என்னென்னா தொடர்ச்சியாக இது போராடுறதுக்கு கேட்ட எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணுமன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுங்க. போலீஸ் மூலமோ அல்லது ராணுவம் அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் இந்த போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வடமாகாணத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார், அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்றது என்னென்னா, இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாட்டி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகொள்கிறேன். இந்த போராட்டம் போராட்டம் இப்போ ஒரு மாதம் போய் ஆண்டுக்கு செய்கிறது. அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு 15 பரப்பு இங்கே டோட்டலாக இருக்குது. ஆனால் இந்த 15 பரப்பும் எங்களுக்கு வரையிற 10 பரப்பு தான் நாங்கள் எடுத்தது. 5 பரப்பு பரவாயில்லைன்னு போட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஏன்டா இது கோயிலுக்கு தானே என்று சொல்லி போட்டு விட்டது. அப்போ உங்களுக்கு இதில் 20 பரப்பு இருக்குதுன்னு சொன்னா ஐயா, இது கட்டினா பிறகு இதில் போகிறது போல தானே ஐயா? அது நாங்கள் சொன்ன நாங்கள் தானே அவங்களுக்கு அவரை இது தெரிஞ்சா இந்த தெரியாமல் இல்லை. இப்போ சும்மா சொல்வார் தெரியாமல் என்னென்று கட்டுறது. அவர் வந்து என்ன அத்தாட்சி அவர் கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவர் ஒரு உறுதி கொண்டு வந்தால் பரவாயில்லை. அப்போ அவருக்கு 50 வருஷத்துக்கு முதல் உறுதி வந்து இருக்கா. அப்போ அதுதான் எங்கே கொண்டு வந்து காட்டணும் தானே, எங்கே இருக்காது. அவ்வளோ காலையும் சனத்திட்ட பேரில் உறுதி இருக்கிறதுனா புறாக இவருக்கு வந்து இந்த உறுதி வேறையா. பட் இப்போ உங்களோட உறுதியில் கூட தெளிவாக எழுதியிருக்கு. இப்போ மேற்கு பக்கம் மேட்டையில் கிழக்கு பக்கம் எல்லாமே எழுதிருக்கு. கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது, வடக்கு பக்கம் மேட்டையில் எல்லாம் முன்னாடியெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கு. அப்படி கேட்கல இப்போ கொண்டு கட்டினது வந்து சரியான பிள்ளை. மற்ற அவைகிட்ட அப்படி பொய்யான டாக்குமெண்ட் வச்சிருக்கேன்னா பொய்யான டாக்குமெண்ட் தான் வச்சிருக்கு. உண்மையான டாக்குமெண்ட் ஒன்றுமே இல்லை. இவைக்கு ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கு. பிளான் மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை. அதே எங்கள்கிட்டையும் இருக்குது அந்த பிளான். அதே ஆர்டையும் வாங்கலாம் அந்த பிளான் இருக்கு.